ஆமா. 2 நாள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல இந்த நியூஸ் வந்துருந்துச்சு. அதாவது பிரிட்டிஷ் உமன் வந்து ஃபீவர் வந்து அட்மிட் ஆயிருந்ததாகவும், அது கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகி பேரலிசிஸ் வந்து சாப்பிட முடியாம, நடக்க முடியாம, பேச முடியாம இறந்துட்டதாகவும் நியூஸ் வந்துருந்துச்சு. அது வந்து ரேபீஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணாங்க டாக்டர்ஸு. அவங்ககிட்ட ரிலேட்டிவ்ஸ்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்டப்ப, அந்த லேடி வந்து மொராக்கோங்கிற கண்ட்ரிக்கு போனதாகவும், அங்கே ஒரு தெருநாய் லேசாக கீறிட்டதாகவும், அது சின்ன காயங்கிறதுனால பெருசாக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரேபீஸ்ங்கிறது வந்து ஒரு வைரஸ்னால் வர நோய். மோஸ்ட்லி நாய், பூனை, எலி, குரங்கு இதுலேருந்து பரவுது. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் மோஸ்ட்லி 99% நாய்கிட்ட தான் பரவுது. போன வருஷம் மட்டும் 50லேருந்து 60 பேர் ரேபீஸ் நோயால் இறந்துருக்காங்க. இது ஏன் முக்கியம் அப்படின்னா, ரேபீஸ் வந்து அதாவது ஃபீவர், தலைவலி, பேராலிசிஸ்னு ஆரம்பித்தவங்க வந்து தப்பிச்சதே கிடையாது. அதோட மார்ட்டாலிட்டி வந்து 100%. அதாவது இந்த ரேபீஸ் நோய் வந்தவங்க எல்லாருமே இறந்து தான் போயிருக்காங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்கான ட்ரக்ஸோ, மாத்திரைகளோ, மருந்துகளோ கிடையாது. அதுக்கான தற்காத்துக்கிறதுக்கான ஒரே வழி வந்து தடுப்பூசி தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தெருநாய்களை தேவையில்லாமல் பெட் பண்ணுறதோ, தடவி கொடுக்குறதோ பண்ணாதீங்க. வீட்டு நாயாகவே இருந்தாலும் அதுக்கான தடுப்பூசிகள் கரெக்டாக போட்டிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 3வது வந்து சின்ன காயம் தானே, சின்ன கீறல் தானே, லேசான எச்சில் பட்டது தானே அப்படின்னு நாயால் ஏற்படுற எந்த காயத்தையும் அலட்சியப்படுத்த வேண்டாம். அதுக்கான தடுப்பூசி போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான கரெக்டான தடுப்பூசி எடுத்துக்கோங்க. 3 ஊசி இருக்கிற தடுப்பூசி இருக்குது, 5 ஊசி இருக்கிற தடுப்பூசி இருக்குது. அதில் உங்களுக்கான சூட்டபிள் தடுப்பூசி ஏதோ அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் ரேபீஸ்லேருந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.